என்னன்னு கேளுங்க. தம்பி வர சொன்னீங்க. என்ன கல்யாணம்? இல்லனா அண்ணனா என்னையா? தம்பி நான் வேணா வாடகையை அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன் தம்பி. சார் போன மாசம் தான் பெண்டிங் வச்ச மாதிரி சொல்றீங்க, கடையை ஓபன் பண்ணல இருந்து இன்னும் கொடுக்கலையடா. என்ன பண்றது தம்பி, வர்ற வருமானம் வாய்க்கு வயிறுக்கு சரியா இருக்கு. என்ன வயிறு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்தா நீங்க வாடகையே தர வேணாம். இன்னொரு விஷயம். என்ன சொல்றீங்க தம்பி? 5 வருஷத்துக்கு அந்த கடையை உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். தம்பி நம்ப முடியலையே. ஆனா அதுக்காக நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க தம்பி, காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கல்யாண ஆர்டர் உங்களுக்கு தானே வந்திருக்கு. கொண்டாங்க பாக்கல. நம்ம ஆர்டர் தான் முதலாளி. ஆமா தம்பி, நாங்க இந்த டெக்கரேஷன் தொழில் ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு முதல்ல வந்த பெரிய ஆர்டரே இதுதான். நீங்க இந்த கல்யாணத்துக்கு போகும்போது எங்க ஆளுங்க 2 பேரையும் உங்க கூட கூட்டு போனீங்க. என்ன தம்பி இது என்ன பெரிய விஷயமா? 10 பேர்த்த அனுப்பி கூட்டு போறேன். இவங்க 2 பேர் தானே. இவனுக்கு 2 பேரும் 10 பேர் சம மூடு. தம்பி ஏதோ நான் தான் ஆர்வத்துல போகும்போது கூட்டு போறேன். இவங்களை எதுக்கு நான் கூட்டு போனோம்? பொண்ணை தூக்குறதுக்கு. எவனோ எதையோ தூக்குறான். பொண்ணை தானே. பொண்ணா? தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? எந்த பொண்ணு? கல்யாண பொண்ண. கல்யாண பொண்ணா? ஐயோ தம்பி, 5 வருஷம் பில்டிங் ஃப்ரீயா வச்சுக்கன்னு சொல்லிட்டு 10 வருஷம் உள்ள தள்ள பாக்குறீங்களே, அப்ப கடையாரு பாத்துப்பான். இவனும் வெளிய இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட தான் வரப்போறான். அப்படிலாம் நடக்காது. பொண்ணை தூக்க போறது என் ஆளுங்க தான். இவங்கள உங்க ஆளுங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு போனா மட்டும் போதும். ஐயோ பயமா இருக்கே. யோ ஏயா பயன் சாவற? அதான் தெளிவா சொல்றாருல, பொண்ணை நீயா தூக்க போற? அவங்க தான் தூக்க போறாங்க. டேய் அவங்க தூக்குனாலும் போலீஸ்ட்ட மாட்டதுக்கு அப்புறம் என்ன தண்டா தூக்குவாங்க? அட போயா, புரியா பேசிக்கிட்டு இருக்க. பார், நல்ல சந்தர்ப்பம், இதை மிஸ் பண்ணிடாத. கடையை 5 வருஷத்துக்கு வாடகை இல்லாம ஃப்ரீயா தரங்கிறாரு. கொஞ்சம் பழச திரும்பி பாரியா. இந்த பக்கம் திருப்பியா. ஏன் தம்பி அந்த கல்யாண பொண்ணை தான் தூக்கணுமா? வேணும்னா அம்மா சித்தி அக்கா தங்கச்சி யாராச்சும். தம்பி பொண்ணை தானே லவ் பண்ணுது, அவங்க ஆத்தாலே லவ் பண்ணுது. இன்னும் போட்டனா டைனோசர் பதறான். சொல்றது மட்டும் செய்யா. இது உங்களுக்கு தான். எனக்கா? தம்பி இந்த காரியத்துக்காக வெளிநாட்டு பணம்லாம் கொடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. ஏயா சாவடிக்கிற? இன்னும் சைஸா கூப்பிடுறானுங்க. ஷாலினி பார்த்து ஓட்டல அறிவு கட்டவன. பிரேக்கை இப்படியால போடுறது? மெதுவா போட மாட்டேன், தூக்கி வெளியே போட்டுருப்பேல. மூட்டப்பல. ஐயோ ஐயோ. இல்ல அம்சு, கல்யாண வீடு வந்துல ஆளாளுக்கு கபகபன்னு இறங்கி பம்பரமா வேலை செய்யணும். போன கல்யாண வீடு மாதிரி பொங்கலை திருப்பிட்டு பொந்துக்குள்ள உட்காந்தீங்க, விளக்கு மாதிரி பிஞ்சு போன்னு சொல்லிவிட்டாமா. என்ன சவுண்ட காணும்? லொகேஷன் இப்பதானே ரீச் ஆயிருக்கும், அதுக்குள்ள கொரட்டை உரிய உங்களை வச்சு வேலை வாங்கினா விளங்குமா? அதெல்லாம் விளங்கும். விளங்குற மாதிரி தான் வெப்பன் சொல்லி வெளியே போடுங்களேன். அந்த ஆள் தான் சொல்றால மாப்பிள்ளை வரால கூட்டு வந்திருக்கேன், வாங்க வெளியே. எல்லாம் வெளியே வெளியே போகல. ஜனமானது வச்சுதான் எப்படி வேக்க போறது? ஹலோ, நெல்லை முத்துவ சுவையில சாய்க்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாதுங்க. ஓப்பனிங்லே பல்ட்டியா? என்ன முதலாளி விழுந்துட்டீங்களா? இல்ல, உருண்டுட்டேன். முதலாளி பாத்து இறங்க வேண்டி தானே? பார்த்து தாமல இறங்கினே. ஆப்ப உருவிட்டு போனது யாருல? அது புது பசங்க முதலாளி. புது பசங்க ஆப்ப உருவக்கூடாது, அவனுக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லி கொடுக்கணும். இது 20 வருஷம் வண்டி, 15 வருஷமா சிலிண்டர் அண்டை கொடுத்தால சீட்ல உட்காந்துருக்கேன். அதை நீ அவனுக்கு சொல்லணுமா வேண்டாமா? அவன் அது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. என்ன சுறுசுறுப்பு தோற மாதிரி பண்ணிட்டு மூஞ்சி மோர கட்டையும் பாரு. பாருல, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுக்க வந்து போற இடம். உங்க சேட்டைகள்லாம் உள்ள அடக்கி வச்சுக்கிடுங்க. என்ன குறிப்பா வயசு பிள்ளைங்க நிறைய இருக்கிற இடம் பாத்தியா? சூப்பரா இருக்கு முதலாளி. செவிட்டு பேந்து போ. இந்த ஜொல்லு வடிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா வேலையை கவனிங்களே. புரிஞ்சால? எல்லாரும் வர சொல்ல. இன்னைக்கு தாயா நம்ம ஓனர் கண்ணுக்கு குளிச்சா என்னது மச்சான்? சூப்பர் ஃபிகருங்கடா. யூத்தோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பரா தெரியுது மச்சான். டேய் ஆயாங்கடா. கேழ்விங்க எல்லாம் லெகின்ஸ் போடுறதுக்கு லைசென்ஸ் வாங்க சொன்னோம் மச்சான். பேத்திங்களோட லெகின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுன்னு கடுப்பு ஏத்துதுங்க பாரு. மச்சி அங்க பாரு.
ராஜா ஏன் மக்கா கேப்ல கெட்ட வார்த்தையை போட்டானு முதலாளி தானே ஞாபகம் இருக்கா? ஆமா அது எப்படி ஸ்ட்ரெச்சர் நல்லா இருக்கா? இதை மட்டும் வீட்டுக்காரன் கேட்டான்னு வையே அடிச்சு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி விட்டுருவான். அது என்னல இன்னும் வேலைக்கே உள்ள கால் எடுத்து வைக்கலையா? அதுக்குள்ள வாசல்ல பால் காய்க்கல ஏன்? அது என்னல வேலை கட்டு வரும்போது மட்டும் முதலாளி வேலை கொடுங்க அப்படின்னு குனியறியே, வேலை கொடுத்த முதலாளியே குனிய வச்சு கும்மி அடிக்கிறது. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வேலை தரும்? சரியான டிஸ்டர்பன்ஸ் பேசிட்டே இருக்காங்க. குவாட்டர் பாட்டிலுக்கு குவாட்டர் போட்டு லுக்கு. ஆமா அங்க எவ்வளவு பார்த்துட்டு இருக்கா? இல்ல முதலாளி, அந்த ஆயா பின்னாடி பாக்குறதுக்கு உங்க பொண்டாட்டி மாதிரியே இருக்கு முதலாளி. இவன் வயசுக்கும் சைஸுக்கும் தகுந்த மாதிரியால பேசுறான். இல்ல பின்னாடி பார்த்தா பொண்டாட்டி மாதிரியா? இல்ல முதலாளி அப்படி இருக்கு. உங்களெல்லாம் எவன்ல ரெக்கமெண்ட்? ஓ மிஸ்டர் விக்குமண்டை ஜி, நீங்க தானே இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணது? அற்புதமான ஆளை கொண்டு தெரியல. இவங்களெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ஒரு நாள் உங்களை மிகப்பெரிய இடத்துல கொண்டு உட்கார வைப்பாங்க. அது வேலூரா பாளையங்கோட்டையான்னு முடிவு பண்ணிக்க. ஐயோ இவங்களெல்லாம் வச்சு நான் எப்படி சமாளிக்க? நாங்கெல்லாம் கக்கூஸ் போறதுக்கே கட் அவுட் வைக்கிறவங்க மெட்ராஸ் வரைக்கும் வந்திருக்கோம். சும்மா வருவோம். என்ன மாப்பிள? வாங்கடா. வாங்கண்ணா வாங்க. என்னம்மா எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? கும்பிட மச்சான். என்னம்மா பன்னீரை வெந்நீர் மாதிரி தெளிக்கிற? நாங்கெல்லாம் பாத்ரூம் போறதுக்கே பன்னீர் தான் யூஸ் பண்ணுவோம். வாங்க போலாம். வாங்க. சிட்டிங்க சைஸா இருக்கு. ரெடியா? ரெடியா? பயப்படாதீங்க முதலாளி, நான் இருக்கேன்ல. இறங்க அண்ணா. இறங்க. போ. சீக்கிரம் லேண்ட் ஆகு. எப்படி போடுவாரு பாக்கி? அம்மா எப்படி ஜம்ப் பண்ண மாட்டியா? அம்மா ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல நிறைய பேர் இருக்கிற கூட்டத்துல எப்படா அந்த பொண்ணை கடத்த போறீங்க? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? அதை இவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க. இந்த சார் எல்லாம் கூட்டு போய் எப்படி நான் லேபர்னு சொல்லுவேன்? ஏன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லி பாரு. அதுக்கெல்லாம் இந்த ஃபேஸ் மேட்ச் ஆகாது சார். இந்த பார் வந்ததான் வந்தேன். கொஞ்சம் பியூட்டி பார்லர் போய் முகத்தை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிட்டு வந்துக்கலாம்ல? ஏன் என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா? அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. சித்தர் போதை மரத்துல நடந்து வந்த மாதிரியே அது இருக்கு. போதை மரம் இல்லையா, போதி மரம். இவரை பார்த்ததுமே டங்க் நட்டி. உள்ள தம்பி விட்டா பேசினே இருப்ப. தூக்குற வேலையை பார்க்கலாமா? அப்படின்னா எப்படிதான்? ஒருத்தன் தான் தூக்குறான், 4 பேர் தூக்குற மாதிரியே இருக்கு. ஆடு உனக்காவது மாலை போட்டு மரியாதையா நிக்க வச்சிருக்காங்க. என் நிலைமையை பாத்தியா? என்னன்னு எனக்கு தெரியல. மூடிட்டு போடான்ற. நான் சொல்லிருக்கணும், அது சொல்லிருச்சு. கேட்ட ஜாமான் வந்துச்சு. சரி, யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்கோம் அதெல்லாம் சுறுசுறுப்பா செய்யணும். சரியாமா? குறிப்பா கல்யாண வீட்டுக்காரன் கூல் ட்ரிங்க்ஸ் கேட்பான், டீ கேட்பான், காபி கேட்பான். இதெல்லாம் பரபரப்பா எடுத்து கொண்டு போய் மொத்தத்துல நெல்லை முத்தோட பேரை காப்பாத்தணும். சரியாமா? அதுலயும் குறிப்பா இந்த பந்தல் சும்மா சமையலுக்காக டெம்பரவரியா போட்டிருக்காங்க. உங்க வேகத்தை கொண்டு அதுல காட்டப்படாது. அப்புறம் எனக்கு இதுல கிழிச்சிட்டு அதுல கிழிச்சிட்டுனா டிஞ்சர் வாங்க கூட காசு தர மாட்டேன். அதை மனசுல வச்சுட்டு வேலையை இப்பதான் சொன்னேன். சொல்லி வாய முடுறதுல பந்தல வச்சு தலையில போடுறா. போய் காய வெட்டல முதலாளி. நான் என்ன வெட்டட்டும்? ஒரு 6 வாரம் எடுத்து இவனை வெட்டு. இவனால வேலை கொடுத்தான். முதல்ல முடிய வெட்டல போ. எல்லாம் பறக்க பார்க்காம வேலையை பார்க்கலாம்ல. பெருசா எதிர்பார்த்து சின்னதா விழுந்துச்சு. இவன் போற பக்கம் பார்த்தா நம்மள காலி பண்ணி விட்டுறோம். இவன்ட்ட எந்த வேலை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் போல இருக்கு. வணக்கம் சம்பந்தி. மாப்பிள்ள சூப்பரா இருக்க ஆரம்பிச்சான். உள்ள போங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க.